தொடர் மழையின் காரணமாக வடசென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய நீர் இதுவரை வடியாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தொடர் மழை காரணமா வடசென்னை மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க? திவ்யா, தொடர் மழை காரணமாக வடசென்னை பகுதியில் முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் தேங்கியிருந்த மழைநீர் ஒரு சில இடங்களில் வடிந்திருக்கிறது. அதே போன்று நேற்று மழை தொடர்ந்த காரணமாக இன்னும் ஒரு சில இடங்களில் மழைநீர் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் பட்டாளம் பகுதியில் இருக்கிறோம். அதே போன்று வியாசர்பாடி, பெரம்பூர், ஜமாலியா, புளியந்தோப்பு இது போன்ற பகுதியில் தேங்கிய மழைநீர் என்பது தற்போது வடிந்திருக்கிறது. ஆனால் பட்டாளம் பகுதியில் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. பட்டாளம் ஸ்டாரன்ஸ் ரோடு, பாரக்ஸ் கேட் ரோடு இது போன்ற இந்த முக்கிய சாலைகளில் மழைநீர் இன்னமும் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர் மழை காரணமாக சாலைகளில் ஒரு 3 நாட்களுக்கு மேலாக தேங்கியிருந்த மழை நீரால் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய காட்சியில் நாம் பார்க்கிறோம். இதனால் வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அலுவலகத்தில் செல்லும் போது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த இடத்தில் நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இங்க பணிகளும் தொடர்ச்சியாக மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளும் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் குறித்து 76வது மாமன்ற உறுப்பினரிடம் நாம் கேட்கும்பொழுது நேற்று வரை இங்க இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நேற்று பெய்த மழையால் தற்போது இந்த இடத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் தொடர்ந்து காலை 10 மணிக்கு மேல் இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று மாமன்ற உறுப்பினர் சரோஜா தெரிவிச்சிருக்கிறார் நம்முடைய. அதே போன்று பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த இடங்களில் தெருக்களை சுற்றியும் சாலைகளை சுற்றிலும் குப்பைகள் என்பது தேங்கியிருக்கிறது. அந்த குப்பைகள் இருப்பதால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கிறது. பணிக்கு செல்வோருக்கும் சாலையோரம் இருப்பதால் நடந்து செல்வதற்கும் பாதிப்பு, இந்த இடத்தில் பாதிப்பு இருக்கிறது. எனவே அதனை உடனடியாக மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதியில் குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது தொடர்பாகவும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதாவது மழைநீர் வடிந்திருக்கக்கூடிய பகுதிகளில் உடனடியாக அந்த குப்பைகளை அகற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் மழை நீருடன் சேர்த்து குப்பைகள் என்பது இருப்பதால் அதை அகற்றுவதற்கு மாநகராட்சி ஊழியர்களுக்கு பணி என்பது சிரமமாக இருக்கிறது. தொடர்ந்து அதனை அகற்றுவதற்கான பணியிலும் ஈடுபடுவார்கள். சாலைகள் சேதமடைந்திருப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்டு இருப்பதாகவும் மழைநீர் வடிந்தவுடன் அந்த இடத்தில் தற்காலிகமாக சாலைகள் சேதமடைவதற்கு அதை மேம்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. திவ்யா. ராஜ்குமார், வடசென்னையில அரசு மேற்கொண்டு வரும் நிவாரண நடவடிக்கைகள் என்ன? அதாவது ஏற்கனவே மழை காலங்களில் மழைநீர் அதிக அளவுக்கு தேங்கி இருக்கிற இடங்களில் இங்கே வடசென்னை பகுதியிலும் முகாம்களில் தண்ணீர் அதிக அளவுக்கு சூழ்ந்திருக்கிற இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முகாம்களிலும் அவர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தற்போது இயல்பான நிலைமை திரும்பி வந்திருப்பதால் நேற்று முன்தினமே ஒரு சிலர் முகாம்களிலிருந்து அவர்களுடைய வீட்டிற்குள்ளே செல்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மருத்துவ முகாம்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை 200 மையங்களில் மருத்துவ முகாம்கள் என்பது பொதுமக்களினுடைய வசதிக்காக மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தொற்று நோய் இல்லாததற்கான நடவடிக்கை, மழை தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மருந்தளிப்பதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. தற்போது மழைநீரை இருக்கக்கூடிய இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக வடசென்னை பகுதியில் சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளும் தற்போது மழைநீர் விட்டிருக்கக்கூடிய இடங்களில் அதற்கான பணிகளும் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போது மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பல இடங்களில் நீரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப அட்டை அவர்கள் இழந்திருந்தால் அதற்கான டூப்ளிகேட் குடும்ப அட்டை கொடுப்பதற்கான நடவடிக்கையும், அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை, சீருடை கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கான திட்டமிடலும் அதிகாரிகள் அதற்கான பணியில் இருக்கிறார்கள். பின்பு இதற்கான பணிகளும் தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகிறது.